மாசான கூட்டம் சேரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தேன், நானும் எதிர்பார்த்தேன். முக்கியமாக செந்தில் பாலாஜி இருக்கிற ஊரில் விஜய் போயிட்டு இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் செந்தில் பாலாஜி பற்றி பேசிட்டு வந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் வரும்போது இத்தனை பேருடைய மரணம் வாங்கிறது தான் இங்கே சோகத்துக்கு இடான ஒரு இதாக இருக்குது. முக்கியமாக செந்தில் பாலாஜி தான். உங்களுக்கு செந்தில் பாலாஜியோட மைண்ட் செட் புரியல. அவர் எப்படின்னா, எனக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு 1 கண்ணாச்சும் போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அரசியல் பண்ணுற ஒரு ஆள். அதனால தான் பதவியே இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த கூட்ட நெரிசலில் இவ்வளோ மரணத்தை தாண்டி அங்கே வந்து போலீஸ் அடி நடந்திருக்கு. 3 தாட்டி விஜய் மேலே செருப்பு வீசப்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு செருப்பு வீசுறதுனா சாதாரணமாக எடுத்துக்கலாம், வீசிட முடியாது. தாவேக்க சாராத ஒரு 10 பேர் இருந்தால் தான் அப்படி ஒரு வேலையோ பண்ண முடியும். ஸோ அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே தாவேக்க தொண்டர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க வந்து மதுரை மாநாட்டிலே பார்த்துட்டாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, இவ்வளோ க்ரௌடு வருதுங்கும் போது வந்து எப்படி நெகட்டிவாக மாற்றுறதுங்கிறத அவங்க வந்து மதுரை மாநாட்டிலேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜய் நோக்கி தான் ஆரம்பிக்கப்படும், விஜயினால தான் முடிக்கவும் படும். ஏன்னா இந்த கூட்டம் தான் பாசிட்டிவாக இருந்த இடத்துல இன்றைக்கி இந்த கூட்டத்தை வச்சு நெகட்டிவாகவே மாற்றிருக்காங்க. தவேகா, திமுக, அதிமுக இந்த 3 பேர்த்துக்கான அதிகார போட்டியில் இங்கே மக்கள் தான் வந்து மக்களை நீங்கள் பணையம் வச்சு இந்த விளையாட்டை விளையாடுறீங்க. ஒவ்வொரு தாட்டியுமே மக்கள் தான் இங்கே வந்து பாதிக்கப்படுறான். அவனோட இழக்கிறது வந்து மக்களுடைய உயிர்கள் தான் இந்த அரசியல் களத்தில் அப்படின்னு நினைக்கிறேன்.